திங்கட்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 21வது நாள் ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும் பாவகம் அதாவது தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் விரயத்தின் அதிபதி. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் வீண் வாக்குவாதங்கள் வரலாம். அவ்வப்போது சண்டை ஏற்பட்டு நீங்கும். நிலம், வீடு, மனை சார்ந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணம் காலதாமதமாக கூட இருக்கும். நினைத்தபடியாக சில பொருட்கள் வாங்க முடியாமல் கூட இருக்கலாம். மிக அருகில் தொட வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போகும். சீக்கிரமாக முடிக்க வேண்டும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் அவை தாமதமாகிக் கொண்டே இருக்கும். மறைந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களை புரிந்து கொள்ள நினைப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் சற்று விலகக்கூடும். குடும்ப ஒற்றுமை மேம்பட வழிவகை இருக்கிறது. நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. சூழ்நிலைகளை லாபகமாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட இந்த நாள் அவை சில நேரங்களில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு சற்று கிடைக்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.